ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் திருத்தணி முருகன் கோயில். இது முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது இந்த மலைக்கோயில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். முத்துச்சாமி தீட்சிதராலும் பாடப்பட்ட ஸ்தலம். இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர். சங்ககால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இக்கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. இக்கோயில் விஜயநகர மன்னர்களாலும் உள்ளூர் நிலக்கிழார்களாலும் பேணப்பட்டு வந்தது. இக்கோவிலின் தல வரலாறு தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த ஸ்தலம் திருத்தணி ஆகும். ஆகையால் இந்த ஸ்தலம் தணிகை என பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி உள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமாரதீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மலையைப் போலிருக்கும். அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார். இந்த கோயில் தணிகை மலை என்ற மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் மற்றும் 4 வளாகங்கள் உள்ளன. இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன. இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி அஷ்டம் எனப்படும் வஜ்ரவேலுடன், அதாவது இடி போன்ற ஓசை எழுப்பும் சூளம் போன்ற கருவி, இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் உள்ளது இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல், சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி, தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. நடை திறக்கும் நேரம் வழக்கமாக காலை 5:45 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கும். சிறப்பு நாட்களில்
கோயில் முழு நாளிலும் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை திறந்திருக்கும். இதன் அமைவிடம் அரக்கோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு வடமேற்கே 84 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணி அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருத்தணி செல்ல பேருந்து மற்றும் தொடருந்து வசதிகள் உள்ளது. இதன் முக்கிய திருவிழாக்கள் டிசம்பர் 31 படித்திருவிழா, ஆடிக்கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம் மற்றும் ஆடித்தெப்பத் திருவிழா போன்ற திருவிழாக்கள் மிகவும் கோலாகலமாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. நீங்களும் வாழ்வில் ஒரு முறையாவது திருத்தணி முருகனை தரிசியுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.